பிரஜன் வந்து செம்மையாக ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு சாண்ட்ராக்கு. அதாவது நீ மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுன்னு. நெக்ஸ்ட் வீக் மணி பாக்ஸ் வந்துடும் நான் நினைக்கிறேன். இல்லை டிடிஎஃப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மணி பாக்ஸ் வருமானு எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. பட் பிரஜன் என்ன சொன்னாருன்னா, பீப்புள் யாரையும் ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க, வின்னரையும் அப்புறம் மணி பாக்ஸ் எடுக்கிறவங்களையும் தான் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ரன்னர் கூட ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க. நீ வின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்ம நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த வின்னரையும் மணி பாக்ஸையும் தான் ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு 2-3 டைம்ஸ் சொல்லியிருப்பாரு. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ அவங்க ஜஸ்ட் ஒரு கண்ணால் பேசினாலே அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். அதனால அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி தான் அதை பிரஜன் கொடுத்தாரு. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ரொம்ப கிளியராக சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வின்னிங் சான்சஸ் ரொம்ப கம்மி. வினோத் அண்ணாவோட ஓட்ஸ் வந்து இந்நேரத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அவர் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ வின்னிங் சான்சஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால நீ நல்லா கிளவர் மூவாக எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளியராக ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. பார்வதிக்கு எகெயின்ஸ்டாக போக சொன்னார். திவ்யாவுக்கும் கனியக்கா கிட்டேயும் ஒழுங்காக பேச சொன்னார். வினோத் அண்ணாவோட கேப்டன்சியை வந்து பாராட்டினார். கமர்தீன் கிட்ட நல்லா பண்ணுறேன்னு சொன்னார். கமர்தீன் கிட்ட இன்டெரக்டாக வந்து பார்வதிக்கு எகெயின்ஸ்டாக போகலான்னு சொன்னார். பட் ஆக்சுவலாக இன்டர்வியூஸில் எல்லாமே வந்து திவ்யாவை பற்றி தப்பாக தான் பேசியிருக்காரு. முழுக்க அவங்கள பற்றி நிறைய பொய் குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு. பட் நேரில் வந்து பார்க்கும்போது திவ்யா வந்து சூப்பர், ஆஹா ஓஹோங்கிற மாதிரி திவ்யாவோட தலைவலி உண்மை, திவ்யாவோட அது உண்மை இது உண்மைன்னு எல்லாத்தையுமே மாற்றி பேசியிருந்தாரு. கிளியரான ஹிண்ட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரு சாண்ட்ராக்கு. பாப்போம் அது சாண்ட்ராக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறது மணி பாக்ஸ் வைக்கும்போது தெரிஞ்சிடும். இதுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கார் வச்சு அதுக்குள்ளே தான் பணப்பெட்டி வைக்க போகிறாங்க, அந்த மாதிரி ஏதோ சம் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.